மிரியாமும் ஆரோனும். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணி இருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களைக் கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். மோசேயானவன் பூமியிலுள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். மிரியாமும் ஆரோனும் மோசேக்கு விரோதமாக பேசுகிறார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவருமானவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே. அந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி அவர்களை ஆசரிப்பு கூடாரத்தினிடத்தில் அங்கே உன்னோடே கூட வந்து நிற்கும்படி செய். அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோடே பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோடே கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன் என்று சொன்னார். மோசே கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் புறப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லி, ஜனங்களின் மூப்பரில் 70 பேரை கூட்டி கூடாரத்தை சுற்றிலும் அவர்களை நிறுத்துகிறார். மோசே ஜனங்களின் மூப்பரில் 70 பேரை தேர்ந்தெடுக்கும் போது அது பற்றி ஆரோனையும் மிரியாமையும் கலந்து பேசவில்லை என்றும், மூப்பர்களை தெரிந்தெடுக்கும் விஷயத்தில் மோசே இவர்கள் இருவரையும் பயன்படுத்தவில்லை என்றும் வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இதன் நிமித்தமாக மிரியாமுக்கும் ஆரோனுக்கும் மோசேயின் மீது பொறாமையும் கோபமும் உண்டாயிற்று என்பது வேத பண்டிதர்களின் விளக்கம். மிரியாமும் ஆரோனும் மோசேக்கு விரோதமாக 2 காரியங்களை பேசுகிறார்கள். அவையாவன: மோசே எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை விவாகம் பண்ணி இருக்கிறார். கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசாமல் தங்களை கொண்டும் பேசுகிறார். மோசேயினுடைய மனைவியின் பெயர் சிப்போராள். மிரியாமும் ஆரோனும் மோசேயின் மீது கோபமாய் இருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துவதற்காக மோசேயின் மனைவியாகிய சிப்போராளை எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ என்று ஏளனமாய் சொல்லுகிறார்கள். மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு தலைவராய் இருக்கிறார். மோசேயின் ஆளுகையில் அவருடைய மனைவியாகிய சிப்போராள் அதிகமாக தலையிடுகிறாள். ஆகையினால் மோசே ஜனங்களின் மூப்பரில் 70 பேரை தேர்ந்தெடுக்கும் போது அவர் மிரியாம், ஆரோன் ஆகியோரின் ஆலோசனையையும் உதவியையும் நாடவில்லை. மோசே தன் மனைவியாகிய சிப்போராளின் ஆலோசனைப்படி ஜனங்களின் மூப்பரில் 70 பேரை தேர்ந்தெடுத்தார். இதனால் மிரியாமுக்கும் ஆரோனுக்கும் மோசேயின் மனைவியாகிய சிப்போராள் மீது கோபம் உண்டாயிற்று. ஆகையினால் அவர்கள் மோசேயின் மனைவியை எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ என்று ஏளனமாகவும் கோபமாகவும் பேசுகிறார்கள். இவர்கள் இருவரும் மோசேக்கு விரோதமாக பேசினதற்கு இதுவே காரணம் என்று வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். மிரியாமும் ஆரோனும் மோசேக்கு விரோதமாக பேசினதற்கு வேறொரு காரணமும் உண்டு என்றும் வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். மோசே தன்னுடைய ஜீவிய காலத்தின் பின்பகுதியில் சிப்போராளை தவிர எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ ஒருத்தியையும் விவாகம் பண்ணியிருந்தார் என்றும் ஒரு கருத்துள்ளது. இவள் அரபு தேசத்து ஸ்திரீயாகவும் இருக்கலாம். இந்த ஸ்திரீ மிரியாமையும் ஆரோனையும் மோசேக்கு அருகில் வரவிடவில்லை என்றும், இதனால் அந்த ஸ்திரீயின் நிமித்தம் இவர்கள் இருவரும் மோசேக்கு விரோதமாக பேசினார்கள் என்றும் வேத பண்டிதர்களில் சிலர் கருத்து சொல்லுகிறார்கள். மிரியாமும் ஆரோனும் மோசேயின் ஆளுகையையும் அவருடைய தலைமைத்துவத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களைக் கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்று இருவரும் சொல்லுகிறார்கள். மோசே இஸ்ரவேல் புத்திரரை தன்னிச்சையாக ஆளுகை செய்கிறார் என்றும், ஜனங்களை ஆளுகை செய்யும் விஷயத்தில் தங்களுக்கு முக்கியத்துவமோ பொறுப்புகளோ கொடுக்கப்படவில்லை என்றும் இவர்கள் இருவரும் மோசேயின் மீது கோபப்படுகிறார்கள். மோசேக்கு எதிராக பேசியவர்களில் மிரியாமின் பெயர் முதலாவதாக கூறப்பட்டிருக்கிறது. ஆரோனும் தன் சகோதரியாகிய மிரியாமுடன் சேர்ந்து கொண்டு மோசேக்கு விரோதமாக தன்னுடைய வெறுப்பை ரகசியமாக வெளிப்படுத்தி இருக்க வேண்டும். மோசேயின் மனைவி எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீ. மோசேக்கு எதிராக ஆரோனும் மிரியாமும் விரோதமாக பேசியதற்கு மோசேயின் மனைவி உண்மையிலேயே காரணம் அல்ல. தங்களுடைய இளைய சகோதரனின் வெற்றியை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மிரியாம் இஸ்ரவேலின் தீர்க்க தரிசினியாக இருந்தவள். இஸ்ரவேலின் ஸ்திரீகள் மத்தியில் அவளுக்கு மேன்மையான ஸ்தானம் இருந்தது.
மோசே, ஆரோன் ஆகியோரின் சகோதரி என்னும் செல்வாக்கும் அவளுக்கு இருந்தது. ஆனாலும் தன்னுடைய குடும்பத்தில் எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீ வந்ததினால் தனக்கு முக்கியத்துவம் குறைந்து போயிற்று என்று மிரியாம் நினைக்கிறாள். எத்திரோ மோசேயின் மனைவியையும் அவன் குமாரரையும் மீதியான் தேசத்தில் இருந்து சீனாய் வனாந்திரத்திற்கு அழைத்து வந்து மோசேயின் குடும்பத்தோடு சேர்த்து வைக்கிறார். அதோடு மோசேக்கு உதவி புரிவதற்காக தலைவர்களை நியமிக்குமாறும் மோசேக்கு ஆலோசனை சொல்லுகிறார். மோசே தன்னுடைய மாமனையும் தன்னுடைய மாமன் மகனையும் தன்னோடு பிரயாணத்தில் கலந்து கொண்டு தங்களுக்கு உதவி புரியுமாறு அழைக்கிறார். புதிதாக வந்தவர்களுக்கு மோசே முக்கியத்துவம் கொடுப்பது மிரியாமிற்கு பிடிக்கவில்லை. தன்னுடைய மனக்கசப்பை ஆரோனோடு பகிர்ந்து கொள்கிறார். ஆரோனும் மிரியாமும் மோசேக்கு விரோதமாக பேசுகிறார்கள். மோசேக்கு விரோதமாக பேசியதில் மிரியாம் முக்கிய பங்கு வகித்ததினால் அவளுக்கு மட்டும் கர்த்தர் தண்டனையே கொடுக்கிறார். ஆரோன் தன் சகோதரியின் சொல்லை கேட்டு மோசேக்கு விரோதமாக பேசுகிறார். ஆரோன் எப்பொழுதுமே பிறர் சொல்லை கேட்கிறவர். அவர் ஏற்கனவே இஸ்ரவேல் புத்திரரின் சொல்லை கேட்டு பொன் கன்றுக்குட்டியை செய்தவர். இது அவருடைய பலவீனம். மோசேக்கு பின்பு ஆரோனால் அவருடைய ஸ்தானத்திற்கு வர முடியவில்லை. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ என்னும் இந்த வாக்கியத்திற்கு எபிரேய மொழியில் கூஷித் என்னும் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கூஷின் சந்ததியார் என்பது இதன் பொருள். கூஷ் காமின் குமாரன். வேறு சில வசனங்களில் இந்த வாக்கியம் கூஷி என்றும் எத்தியோப்பியன் என்றும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. மோசே மீதியான் தேசத்து ஸ்திரீயை விவாகம் பண்ணியிருக்கிறார். இவள் மீதியான் தேசத்து ஆசாரியருடைய மகள். மீதியான் தேசம் அரபாவில் உள்ளது. இந்த தேசம் கூஷ், எத்தியோப்பியா ஆகியோருடைய தேசமாகும். கூஷின் ஒரு பிரிவினர் பழங்காலத்தில் இந்த பகுதியில் குடியேறினார்கள். மீதியான் ஆபிரகாமின் குமாரன் கெத்தூரால் பெற்றெடுத்த பிள்ளை. மோசே ஆபிரகாமின் சந்ததியில் விவாகம் பண்ணி இருக்கிறார். கூஷ் தேசத்தில் இருந்தபடியினால் மோசேயின் மனைவி கூஷ் தேசத்தாள் என்று அழைக்கப்படுகிறாள். கர்த்தருக்கு மறைவான காரியம் ஒன்றும் இல்லை. எபிரேய நிருபத்தின் ஆசிரியர் கர்த்தரை பற்றி இவ்வாறு எழுதியிருக்கிறார். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. மோசே இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாரத்தின் நிமித்தமாக ஒடுக்கப்பட்டிருந்தார். ஆகையினால் அவரிடத்தில் தாழ்மையும் சாந்தமும் நிரம்பி இருக்கிறது. தன் மீது குற்றம் சுமத்தப்படும் போதெல்லாம் மோசே தன்னுடைய சாந்த குணத்தையே வெளிப்படுத்துகிறார். ஆகையினால் தான் கர்த்தர் உடனடியாக அங்கு இடைப்பட்டு மோசேக்கு சாதகமான காரியங்களை செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மனுஷருடைய பலனையும் பலவீனத்தையும் அறிந்து வைத்திருக்கிறார். மிரியாமும் ஆரோனும் மோசேக்கு விரோதமாக பேசுவதை கர்த்தர் கேட்கிறார். மோசேயானவர் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவராய் இருக்கிறார். மிரியாமும் ஆரோனும் மோசேக்கு விரோதமாக பேசினாலும் மோசே அவர்களுக்கு விரோதமாக பேசவில்லை. மோசே அவர்களோடு சண்டை போடவில்லை. மோசே காது கேளாதவர் போல அமைதியாக இருக்கிறார். மோசே மிகுந்த சாந்த குணமுள்ளவர் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சாந்த குணமுள்ளவராக இருந்தாலும் கர்த்தரிடத்தில் பக்தி வைராக்கியம் உள்ளவராகவும் இருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்திலே ஒரு பொன் கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அந்த விக்கிரகத்தை ஆராதித்த போது மோசே சாந்தமாகவோ அல்லது அமைதியாகவோ இருக்கவில்லை. விக்கிரகாராதனைக்கு விரோதமாக மோசே தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தினார். அந்த சூழ்நிலையில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரையும் விட மோசேயே கர்த்தர் மீதுள்ள தன்னுடைய பக்தி வைராக்கியத்தை அதிகமாய் வெளிப்படுத்தினவர். கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுவதையும் மோசேயால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இஸ்ரவேல் புத்திரர் பொன் கன்றுக்குட்டியை செய்து அந்த விக்கிரகத்தை கர்த்தருக்கு ஒப்பான விக்கிரகம் என்று சொல்லி கர்த்தரை கனவீனம் பண்ணின போது மோசேயால் கர்த்தருடைய நாமம் கனவீனம் பண்ணப்படுவதை சகித்துக் கொள்ள முடியவில்லை. இப்போது மோசேயின் நற்பெயர் களங்கப்படுத்தப்படுகிறது. அவருடைய நாமம் கனவீனம் பண்ணப்படுகிறது. ஆனால் மோசேயோ யார் மீதும் கோபப்படாமல் அமைதியாகவும் சாந்த குணம் உள்ளவராகவும் இருக்கிறார். கர்த்தருடைய காரியம் என்று வரும்போது மோசே சிங்கம் போல சீறுகிறார். தன்னுடைய சொந்த காரியம் என்று வரும்போதோ அவர் ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல அமைதியாய் இருக்கிறார். பல சமயங்களில் சத்துருக்கள் நமக்கு விரோதமாக பேசுகிறார்கள். அவர்கள் நமக்கு அதிகமான தீங்குகளையும் செய்கிறார்கள்.
அதே வேளையில் நம்முடைய சிநேகிதர்களும் நம்முடைய உற்றார் உறவினர்களும் சில சமயங்களில் நமக்கு விரோதமாக பேசி நமக்கு தீங்கு செய்கிறார்கள். சத்துருக்களின் கோபமான வார்த்தைகளை விட நம்முடைய சிநேகிதர்களின் கோபமான வார்த்தைகள் நம்மை அதிகமாய் பாதிக்கும். அந்நியர்கள் நமக்கு விரோதமாக எழும்புவதை விட நம்முடைய உற்றார் உறவினர் நமக்கு விரோதமாக எழும்பும் போது நமக்கு அதிக சேதம் ஏற்படும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்முடைய சாந்த குணத்தையும் இதர நற்குணங்களையும் காத்துக் கொள்வதற்கு மிகவும் கடினமாயிருக்கும். பரிசுத்த வேதாகமத்தில் மோசேக்கு விரோதமாக பேசப்பட்ட ஒரு சில முறுமுறுப்புகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: தண்ணீருக்காக இஸ்ரவேல், உணவுக்காக இஸ்ரவேல், தண்ணீருக்காக இஸ்ரவேல், மிரியாமும் ஆரோனும் பொறாமை, இஸ்ரவேல் பயமும் கோழைத்தனமும், தேராகவும் அவனுடைய கூட்டத்தாரும் பொறாமை, இஸ்ரவேல் கசப்புணர்வு, இஸ்ரவேல் பொறாமை, தண்ணீருக்காக இஸ்ரவேல், உணவுக்காக இஸ்ரவேல். இஸ்ரவேல் புத்திரர் தண்ணீருக்காகவும் உணவிற்காகவும் மோசேக்கு எதிராக அதிகமாக முறுமுறுத்திருக்கிறார்கள். பொறாமை, கோழைத்தனம், கசப்புணர்வு ஆகியவையும் அவர்களுடைய முறுமுறுப்புகளுக்கு காரணமாகும்.